திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழா களை கட்டியிருக்கிறது. மலை உச்சிக்கு கொப்பரை கொண்டு செல்லப்படுகிறது. திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி மலை உச்சிக்கு கொப்பரை கொண்டு செல்லப்படும் என்ற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உச்சிப்பிள்ளையார் கோயில் மற்றும் நீதிமன்றம் அனுமதி வழங்கிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தீபம் ஏற்றுவதற்கான கொப்பரை கொண்டு செல்லப்படுகிறது. அதற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அதனை தூக்கிச் செல்லும் காட்சிகளை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இன்றைக்கு தீபம் ஏற்றப்படும். அதற்காக மலை உச்சிக்கு கொப்பரை கொண்டு செல்லப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். நான்கரை அடி உயரம் கொண்ட கொப்பரை, 450 லிட்டர் நெய், காடா துணி உள்ளிட்டவை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இன்று மாலை 6 மணிக்கு அங்கே தீபம் ஏற்றப்பட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதனை காட்சிகளில் பார்க்கிறோம். முழு விவரம் என்ன? திலகவதி, திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய அந்த கார்த்திகை திருவிழா இன்று முக்கிய நிகழ்வான தீப திருவிழாவானது இன்று மாலை நடைபெற உள்ளது. காலையில் வெகு விமர்சையாக தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு மலை மேல் இந்த பால தீபமானது ஏற்றப்பட உள்ளது. இதற்காக கோவில் அலுவலகத்திலிருந்து தாமர கொப்பரைகள் மற்றும் நெய், காடா துணி உள்ளிட்டவைகள் மலை மீது ஏற்றும் பணியானது தற்போது தொடங்கியுள்ளது. ஏற்கனவே இந்த நீதிமன்ற வழக்குகள் உள்ள நிலையில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த தனி நீதிபதி சுவாமிநாதன் தலைமை தீர்ப்பானது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இது மேல்முறையீடாக கோவில் நிர்வாகம் சார்பாக மேல்முறையீடுக்கு சென்ற நிலையில் கார்த்திகை தீபம் எங்கு ஏற்றுவது என்பது குறித்து ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவு வருகிறது. இந்த நிலையில் 2 இடங்களிலும் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக கோவில் நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் இந்த வழக்கம் போல் ஏற்றப்படும் இந்த உச்சி பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்காக 450 லிட்டர் நெய், 300 மீட்டர் காடா துணி மற்றும் 4.5 அடி கொப்பரைகள் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. அதே போல மலை உச்சியில் உள்ள இந்த தீப தூணில் ஏற்றுவதற்காக 2 லிட்டர் நெய் மற்றும் 2 மீட்டர் காடா துணி எடுத்து செல்லப்படுவதாக கோவில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு இன்று மாலைக்கு மேல் வர உள்ள நிலையில் எங்கு ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை தொடர்ந்து அந்த தீபம் ஏற்றப்படும் எனவும் அந்த கோவில் நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த தீபம் ஏற்றுவதற்கான பணிகள் தற்போது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். திருவண்ணாமலை மலை உச்சியில் திருக்கார்த்திகை மகாதீபம். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் கார்த்திகை தீபத் திருவிழா. ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ, பக்தி பாடகர் வீரமணி ராஜு, பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் வருகிற 3ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணி முதல் உங்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சிகள் சிறப்பு நேரலை திருவண்ணாமலை மகாதீபத்தை காண தயாராகுங்கள்.